வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். நம்ம கிரகச்சேர்க்கையினுடைய அடுத்த வீடியோ இது. ஏற்கனவே நம்ம செவ்வாயோட 2 வீடுகளை பற்றி பார்த்தோம், சுக்கரனுடைய 2 வீடுகளை பற்றி பார்த்தோம். புதனுடைய 2 வீடுகளை பார்க்கலாம். மிதுன வீடு மற்றும் கன்னி வீடு. மிதுன வீட்டுக்கு 6, 8, 12 அதிபதிகள் யாருன்னு பாருங்கள். 6 கூடிய செவ்வாய், 8 கூடிய சனி, 12 கூடிய சுக்கரன். இவருடைய சேர்க்கை என்ன பண்ண போகுதுங்க? மிதுன பாவத்திற்கு பிரச்சனையை தரப்போகிறது என்பதை முடிவு செய்து கொள்ள வேண்டும். ஸோ 3ஆம் பாவம் காலபுருஷனுக்கு 3 அப்படிங்கிற கணக்கு எடுக்கும்போது என்ன வருதுங்க? தைரிய வீரிய பராக்கிரமஸ்தானம் சொல்லப்பட்டு புஜபல பராக்கிரமசாலி. வடிவேல் ஒரு படத்தில் கட்டுக்கட்டாக போட்டு வரைஞ்சி வச்சுருப்பார், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த மாதிரி புஜபல பராக்கிரமம் கம்யூனிகேஷன் சொல்கிறது. டாக்குமெண்ட்ஸ், முக்கியமாக இடமாற்றங்க, ட்ராவல். முக்கால்வாசி எனக்கு தெரிஞ்சு இந்த 3ஆம் பாவங்கிறது தான் 90% ட்ராவலை குறிக்குதுங்க. அதுக்கு நேர் எதிர்பாவமான 9ஆம் பாவம் வந்து நாடு விட்டு நாடு, கடல் கடந்து போகிறதெல்லாம் குறிக்குது. ஆனால் இப்போ நாம் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறது, ஒரு டிரைவர் போட்டு போகிறது, இடமாற்றம், உள்ளூர் போகிறது, வெளியூர் போகிறது, இது எல்லாமே என்னங்க? 3ஆம் பாவம். அப்போ பயணம்னு போட்டுக்கலாம். அப்போ இந்த பயணத்தில் உங்களுக்கு பிரச்சனையை தரப்போகுது, கண்டாதி தோஷங்களை, விபத்துக்களை செய்ய போகுதுன்னு அர்த்தம். அதனால தான் இந்த சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கிறவங்க சுக்கரனுடைய தொடர்பு வந்ததுன்னா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும். சுக்கரனுடைய தொடர்பு வந்தால் பிளேட்டு வைக்கக்கூடிய அமைப்புகள் வரும், விபத்து நடந்துடும், எலும்பு முறிவு நடக்கும். சுக்கரன் தான் பிளேட்டு, ஸ்டீல். அது வெள்ளி மாதிரி, அது பளபளன்னு வெள்ளி சில்வர் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி துருப்பிடிக்காத தன்மை கொண்டது. அது வந்து சுக்கரன் தான் காரகம். ஸோ அந்த பிளேட்டு வைக்கக்கூடிய தன்மை பார்த்திங்கன்னா இந்த சனி செவ்வாய் சுக்கரன் காம்பினேஷனில் வந்துடும். அதான் சனி செவ்வாய் தனியாக இருந்தால் பிரச்சனை இல்லை, விபத்துக்களை நடத்தி சாதாரணமாக கீழே கவுத்தி ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனையை கொடுத்துரும். சுக்கரனுடைய சேர்க்கையோ பார்வையோ இருந்தால், அல்லது நட்சத்திர சாரமோ இருந்தால் பிளேட் வைக்கக்கூடிய தன்மையை உண்டாக்கிடும். அதுபோல் 3ஆம் பாவம் இன்றைக்கி ஏகப்பட்ட பார்த்திங்கன்னா இந்த ஆன்லைன் ஃப்ராடுன்னு சொல்லி நிறையா நம்ம பார்க்குறோம். இதிலெல்லாம் பணத்தை இழக்கக்கூடியவர்கள், நட்பு வட்டாரத்தினால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் நிறைய வந்து சேர்க்கை வந்து பார்த்திங்கன்னா அவங்களால இவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். 3ஆம் பாவம் தான் நட்பு, இளைய சகோதரன், அதான் இளமையானது இதுன்னு சொல்கிறோமா இல்லையா. கூட்டாளிங்கிறது 7ஆம் பாவத்துக்கு வரும். அது பிஸ்னஸ் பார்ட்னரு, மற்ற விஷயங்களெல்லாம் சொல்லும். லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர்லாம் 7ஆம் பாவத்துக்கு கூட. ஆனால் இங்கே 3ஆம் பாவங்கிறது ஊர் சுற்றுற நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸு, இளைய சகோதர பாவம். அவங்களால நமக்கு பிரயோஜனம் அப்படிங்கிறது ஒன்றும் பெருசாக இருக்காது. ஆனால் பார்த்திங்கன்னா சும்மா டைம் பாஸ் பண்ணுறதுக்காக சேர்த்து சுற்றிக்கிட்டு இருப்பாங்க, மாமா மச்சான் பேசிக்கிட்டு ஜாலி பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அவங்க சார்பாக பார்த்திங்கன்னா இவங்களுக்கு, அவங்க மூலிமா இவங்களுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த சனி செவ்வாய் காம்பினேஷன் சுக்கரனோட சேரக்கூடாது. அப்புறம் டாக்குமெண்ட் பிரச்சனை, ஏதாவது அந்த டாக்குமெண்ட் சரியில்லை, இந்த டாக்குமெண்ட் சரியில்லை. இப்போ கவர்மெண்ட் கொடுக்குறதுலே பார்த்திங்கன்னா ஆதாரில் அது இல்லை, பேர் விட்டு போச்சு, ரேஷன் கார்டில் அது விட்டு போச்சு, ஆதார் இந்த ஓட்டர் ஐடியில் அது மிஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஏதாவது மாறி ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட சிக்கல்களை இவங்க அதெல்லாம் புதுசாக ஒரு இது பண்ணும்போது, வண்டி வாகனம் வாங்குறது, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, இன்சூரன்ஸ் போடுறது, இது எல்லாமே இவங்க பார்த்து தெளிவாக இருந்துக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கும். வீரியம் சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கும். வீரியம் சார்ந்துன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதிகபட்சம் அந்த கேதுவனுடைய மாந்தியினுடைய தொடர்புலாம் இங்கே வரக்கூடாது. அந்த மாதிரி வரும்போது வீரியம் சார்ந்த பிரச்சனைகளை தரக்கூடியதாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி இந்த 3ஆம் பாவத்திற்கு தேவையில்லாத பிரச்சனைகளை ஜாமீன் போட்டு மாட்டுறது, நான் பார்த்துக்கிறேன் நீ போடுன்னு சொல்லி போட்டு விட்டவங்களாம் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி அமைப்புகள்லாம் அந்த சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கும். வாண்டடாக வம்பு இழுக்கிறதுங்க, நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லி இவங்க என்ன பண்ணிடுவாங்க, கூட்டத்தை கலைக்கிறேன்னு போய் பஞ்சாயத்து, அது படத்தில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து இது பண்ணிட்டாண்டா அப்படி இப்படின்னு சொல்லி கலாய்ப்பாங்க. அந்த மாதிரி தேவையில்லாத போய் இவங்க என்ன பண்ணிக்கிறதுங்க, வாண்டடாக தலையை விட்டு மாட்டிக்கிறது. பஞ்சாயத்து விளக்க போகிறேன்னு சொல்லி இவங்க அடி வாங்கிட்டு வருவதெல்லாம் நிறையா பார்த்துருக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி அமைப்புள்ளவர்கள்லாம் சனி செவ்வாய் காம்பினேஷன் உள்ளவங்க இந்த 3ஆம் பாவத்துக்கு அது சார்ந்த விஷயங்களுக்கு அண்ணன் தம்பி உறவு முறையும் அவ்வளோ சிறப்பாக இருக்கிறது இல்லை. தம்பிகளால் பிரச்சனை, தங்கைகளால் பிரச்சனை, அவமானங்கள் அந்த மாதிரி நிறைய ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். ஸோ அடுத்தது புதனுடைய இன்னொரு வீடு என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்னி வீடு, 6ஆம் பாவம். ஸோ இந்த 6ஆம் பாவத்தில் கடன், நோய், வழக்கு, சத்ரு, ருண, ரோகஸ்தானம். சத்ருன்னா யார்? எதிரிகள், விரோதிகள்னு சொல்கிறது. நமக்கு வேண்டடாக வந்து வம்பிழுப்பாங்க. நான் பாட்டியும் ஒதுங்கி போகுது, நான் பாட்டியும் ஒதுங்கி தாண்டா போயிட்டுருக்கேன், ஏன்டா வம்பிழுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அது கிரகம் கூப்பிடுது, வா வான்ட்டு சனி செவ்வாய் சேர்க்கை கூப்பிடுது. ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத வம்புகள், ஒரு முற்றுப்புள்ளி இல்லாத சட்ட சிக்கல்கள் பார்த்திங்கன்னா ஒன்று மாதிரி ஒன்று வாய்தா மேலே வாய்தா, எதுவுமே வந்து சார் முடியவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி இழுத்துக்கிட்டே போகிறது. ஸோ அந்த மாதிரி அமைப்புலாம் இருக்கும். அது மாதிரி நோயினால் பாதிக்கப்படக்கூடியது, அடிக்கடி பிரச்சனைகள் வர்றது, அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போகிறது, கீழே மேலே விழுந்துடுறது. ஸோ இந்த மாதிரி மருத்துவ செலவுகளை அதிகமாக செய்ய வைக்கக்கூடிய காம்பினேஷன் இந்த காம்பினேஷன். இதில் வந்து இந்த வீட்டுக்கு விரையாதிபதியாக வரக்கூடியவர் சூரியனாக வந்துடுவார். நம்ம அந்த வீட்டுக்கு பார்க்கும்போது மிதுன வீட்டுக்கு 12 கூடிய சுக்கிரனாக போயிட்டார். ஆனால் சனி செவ்வாய் அதே கிரகம் தான். மிதுன வீட்டுக்கு, அது கன்னி வீட்டுக்கு வரும்போது 6 கூடிய சனி, 8 கூடிய செவ்வாய், இவங்க 2 பேர் தான் மறுபடியும் கன்னி வீட்டுக்கு வராங்க. கூட சூரியன் வந்துடுவார். சூரியன் வந்து நித்தியம் செய்யக்கூடிய, தினம் காலையில் உதிச்சு சாயங்காலம் மறைகிறாரு. எது மாறினாலும் அவருடைய நித்திய கடன் மாறவே மாறாது. அதை என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு சொல்லி அவர் ஒருத்தர் தான் என்ன பண்ணுறாருங்க, கரெக்டாக ஃபாலோ பண்ணுறக்கூடியது. அப்போது சூரியன் வந்துட்டாலே நித்தியம் நடக்கக்கூடிய, அன்றாடம் நடக்கக்கூடிய வேலைகள், விஷயங்களை சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. அப்போ கடன் ஏற்பட்டால் என்ன பண்ணுவாங்க, கடன்காரன் அன்னாடம் வீட்டுக்கு வாசலில் வந்து நிற்பான். நித்திய கடன்காரனா ஒரு கடன் போனால் இன்னொரு கடன் வந்துடும், ஒரு நோய் போனால் இன்னொரு நோய் வந்துடும், ஒரு வழக்கு போனால் இன்னொரு வழக்கு வந்துடும். ஸோ இப்படி கண்டினியூஸாக பாதிக்கப்படுறவங்க எல்லாருமே இந்த கன்னி வீட்டுக்கு 6, 8, 12 சேர்க்கை வந்து எக்காரணம் கொண்டு ஜாதகத்தில் வந்துடவே கூடாது, வேண்டிக்கும். இந்த சனி செவ்வாய் காம்பினேஷனில் சூரியன் சாரமோ சூரியனுடைய பார்வையோ சேர்க்கையோ எந்த காரணம் கொண்டும் வந்துடக்கூடாது. வந்துட்டால் என்ன ஆகிடும், நித்திய கடங்காரன், நித்திய ரோகி அப்படிங்கிற மாதிரி நித்தியம் ஒரு நாள் போய் ஒரு நாள் வந்தால் நம்ம தலைவர் சொல்கிற மாதிரி தான் ஆகிடும். பொழுது விடிஞ்சு பொழுது வந்தால் எவன் பிரச்சனைக்கு இருப்பான், எவன் வண்டை இருப்பான்னு சொல்லவே முடியாதுன்னு. அந்த மாதிரி அமைப்புகள் இங்கே சூரியனால் ஏற்பட்டுவிடும். ஏன்னா தினம் தினம் நடக்கக்கூடிய, அன்னாடம் நடக்கக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி நெகட்டிவாக போயிடும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கணும். அதனால் இப்போது இந்த காம்பினேஷன் அப்படிங்கிறது சனி செவ்வாய் அப்படிங்கிறது நம்ம நிறையா பார்த்துருப்போம். சனி செவ்வாய் சரியான சேர்க்கை இல்லை, அவங்க ஒன்றுக்கு ஒன்று, அதை நைசர்கிக பகைங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவங்க ஏன் விபத்து கண்டங்களை வந்து உருவாக்குறாங்க, ஏன் பிரச்சனைகளை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இப்போது நீங்கள் புரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த காலபுருஷனுடைய 3, 6 வீடுகளுக்கு, புதனுடைய 2 வீடுகளுக்குமே இந்த முக்கியமான காரகத்துவங்களை பெற்றுள்ள புதனுடைய வீடுகள் 2மே கடுமையான பாதிப்புகளை சந்திக்குது. யார் மூலிமா? இந்த 6, 8, 12 அதிபதிகள் மூலிமா. துரதிர்ஷ்டவசமாக 2க்குமே இவங்க தான் வராங்க. 3ஆம் வீட்டுக்கு இவங்க தான் வராங்க, 6ஆம் வீட்டுக்கு இவங்க தான் வராங்க. அந்த பக்கம் சுக்கிரனும் இந்த பக்கம் சூரியனும் சேரக்கூடாது. சேர்ந்துட்டாங்கன்னா ஸோ அந்த மாதிரி கடுமையான விளைவுகளை, கடுமையான பாதிப்புகளை இந்த 2 பாவத்திற்கும் இதனுடைய காரகத்துவத்திற்கும் இந்த கிரக இணைவு ஏற்படுத்தும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இந்த கிரக இணைவு இந்த 2 பாவங்களுக்கு கடுமையான பலன்களை தருகிறது என்பதை தெரிந்து கொள்ளணும். மீதி 10 பாவங்களுக்கு அது வந்து ஓரளவுக்கு நியூட்ரலாக போயிடுது. இந்த 2 ஆதிபத்தியத்தில் ஒன்று மோசமாக வந்தால் கூட இன்னொன்று என்ன பண்ணிடுங்க, கை தூக்கி விட்டுரும். இப்போ கடக பாவம் உதாரணத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, கடகத்துக்கு சனி 7, 8 கூடியவராக வந்துடுவார். அப்போ 8ஆம் ஆதிபத்தியம் 7ஆம் ஆதிபத்தியம் வந்துடுது. செவ்வாய் எடுத்துக்கிட்டால் யோகமாக நல்ல சிறந்த யோகி கடகத்துக்கு அவர் தான். அப்போ 5, 9 கூடிய, அதாவது 5, 10 கூடிய காம்பினேஷனில் அவர் வந்துடுவார். ஸோ இந்த மாதிரி இந்த கடக பாவத்துக்கு இவர் என்ன பண்ணிடுறாருங்க, ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு திரிகோணத்துக்கும் அதிபதியாக வந்து செவ்வாய் அங்கே வந்து என்ன பண்ணிடுவார், நம்மளை ரெஸ்கியூ பண்ணிடுவார். இப்படி மீதி 10 பாவங்களையுமே போட்டு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து 6, 8, 12 அதிபதிகளாக இவங்க வரல. ஆனால் இந்த 2 புதனுடைய வீடுகளுக்கு மட்டும்தான் இவங்க என்னவா வராங்க, 6, 8, 12 அதிபதிகளாக வந்துடுறாங்க. அதனால் இவங்களுடைய சேர்க்கை இந்த 2 பாவங்களுக்கு. உங்களுடைய லக்னப்படியும் நீங்கள் கணக்கு போட்டு பார்த்துங்க. நான் காலபுருஷ ரீதியாக சொல்லியிருக்கேன். 12 லக்னத்தில் நீங்கள் எந்த லக்னத்தில் இருக்கீங்களோ அது உங்களுக்கு அந்த புதன் வீடு எத்தனையாவது வீடாக வருதோ அதனுடைய காரகம் சார்ந்த பிரச்சனைகளும் உங்களுடைய ஜாதகத்திலே
இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இதை பயமுறுத்துக்காக சொல்கிறதில்ல, உங்களுடைய அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயங்களில் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், உஷாராயிக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் இருக்கும்போது இது ஏன் நடக்குது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு லாஜிக். ஸோ இந்த மாதிரி சனிச்செவ்வாய் சேர்க்கை ஏன் மோசமாக வேலை செய்யுது அப்படின்னா அதுக்கு வந்து இது ஒரு முக்கியமான காரணம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நிறைய உதாரணங்களை போட்டு பாருங்கள். உதாரண ஜாதகத்தில் என்னென்ன பிரச்சனை, ஒவ்வொரு ஜாதகத்துலையும் ஒரு பிரச்சனை இருக்கும். அவங்க இருக்கக்கூடிய வீடுகளுக்கு தகுந்தவாறும் அதனுடைய தன்மைகளுக்கு தகுந்தவாறும் அந்த பஞ்சபூத தத்துவம்னு சொல்கிறோம் இல்லையா, சரஸ்வரபயம்னு சொல்கிறோம், பஞ்சபூத தத்துவம்னு சொல்கிறோம். அதே போல் நட்சத்திர சாரம்னு ஒன்று இருக்குது. ஸோ அது யாருடைய சாரம், நட்பு சாரமாக பகை சாரமாக என்ன வாங்கியிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டிகிரி ஆஃப் இது வந்து என்ன இன்டென்சிட்டி எப்படி இருக்குங்க, கூட குறைய இருக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. அவங்க இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி இது மாறிக்கொண்டே இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்ற இறக்கமாக பலன் சொல்லி பாருங்கள், சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுவீங்க. ஸோ மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம். சர்வே ஜனா சுகினோ பவந்து. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.